வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி எங்க இருந்துன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி என்னன்னா a whistle producing sound waves of frequency 9500 Hz above is approaching a stationary person with a speed of v meter per second inverse. Okay. The velocity of sound in air is 300 meter per second. If the person can hear frequency up to a maximum of 10,000 Hz, இது ரொம்ப முக்கியம். The maximum value of V up to which he can hear the whistle is. Okay. Question is தான். Let's dive into the question. Solution. இந்த கொஸ்டினை வந்து நான் ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறேன். You all know it. Doppler effect. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் வந்து பார்க்க பெருசா இருக்கும், டேர்ம்ஸ் எல்லாமே கன்ஃபியூசிங், அதாவது என்னன்னு தெரியாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ frequency heard by the observer equal to frequency of the source into velocity of the wave plus or minus velocity of the observer divided by velocity of the sound, velocity of the wave plus or minus velocity of the source, and this is corresponds to Doppler effect. ஓகேவா? நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனரி பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன V நாட் ஈக்குவல் டு 0. நமக்கு இங்கே if the person can hear up to a frequency of maximum 10,000 Hz அப்படின்னா அப்போ இங்கே F இது வந்து என்ன வேல்யூ F நாட் ஈக்குவல் டு இது வந்து Fs கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்பீடு அதாவது இந்த சவுண்ட் வேவ், அதாவது இந்த இடத்துல வேவ் அப்படிங்கிறது வந்து சவுண்டு தான், அதோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ விஎஸ் அப்படிங்கிற இந்த இதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து சோர்ஸ் வந்து ஸ்டேஷனரி அப்சர்வரை அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா the frequency heard by the observer வந்து அதிகமாகும். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா we need to this to be increased. ஓகேவா? ஸோ எப்படி மாத்தணும் பாருங்களேன். இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி F நாட் இஸ் ஈக்குவல் டு Fs இன்டூ VW பிளஸ் V நாட். சைட் பை சைட் நமக்கு டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆனாதான் இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ VW மைனஸ் Vs அண்ட் தட்ஸ் ஆல். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக். அவ்வளோதான். பாருங்களேன், 10,000 ஈக்குவல் டு 9,500 இன்டூ 300 plus 0, ஏன்னா velocity of the observer is 0 divided by 300 minus V. On simplifying this, we will be getting 15 meter per second. That's it. Thank you.